ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சித்ரா ஆரி ஒர்க் அண்டு எஸ்கே டெய்லரிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் செஞ்சது சிம்பிள் ஒர்க்கு தான். இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கி நல்ல நாளாக போயிருக்குன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். எல்லோரும் இன்றைக்கி போலவே இன்றைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு சிஸ்டர் ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு சைடில் எல்லாம் லூஸாக இருக்குது, கை லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸும் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். யாரும் வாழ்க்கையில் பயப்படாதீங்க. முக்கியமாக பெண்கள் பயப்படவே பயப்படாதீங்க. நாம் யாரும் இல்லைனாலும் நம்ம நிலையாக நிற்கிறதுக்கு நம்ம ஒரு கைத்தொழிலை கற்றுக்கணும். அந்த கைத்தொழில் நமக்கு உறுதுணையாக இருக்கணும். இது டெய்லரிங்னு நான் சொல்லலை, வேறு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நீங்கள் அதை கற்றுக்கோங்க. அதன் மூலமாக மேம்பட நீங்கள் வாங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லோரும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவாங்கங்கிறது நிச்சயம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த ஒரு உண்மை. ஏன்னா என் வீட்டுக்கார் இடையிலையே என்னை விட்டுட்டு அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். ஒரு உடம்பு சரியில்லாதனால நான் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருந்த இந்த டெய்லரிங் ஒர்க்கு தான் இப்போ எனக்கு ஒரு கை கொடுக்குது. ப்ளஸ் ஆரி ஒர்க்கும் கற்றுக்கிட்டு இருந்தேன். அது அவர் இருக்கும்போதே நான் கற்றுக்கிட்டேன். அது அவர் முழுசாக ஒத்துழைக்கலை. பட் ஆனால் நான் என்னுடைய பிடிவாதத்தினால நான் கற்றுக்கிட்டதுனால நான் இதை இன்றைக்கி என்னுடைய குழந்தைகளை வளர்க்குறதுக்கும், என்னுடைய சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கும், என் குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கும் ஏதோ ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லைனாலும் இது கொஞ்சமாச்சும் உதவுது. இன்னும் நான் இந்த தொழிலை மேம்படுத்தணும், இன்னும் நான் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு சுய சம்பாத்தியம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு நல்லா படித்து தான் இருக்கேன். நர்சிங் முடிச்சிருக்கேன் நான் கங்கா ஹாஸ்பிட்டலில். இருந்தாலும் நர்சிங்லாம் போனால் குழந்தைகளை பார்த்துக்க முடியாது. வேலைக்கு நர்ஸாக போனால் எல்லோரும் ஒரு சிலர் பின்னாடி சப்போர்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக போவாங்க. மற்றபடி யார் சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கிறவங்க நாம் வீட்டில் இருந்தே குழந்தைகளையும் கூட இருக்கிற பெரியவங்களையும் நம்மளையும் பார்த்துக்கணும் அப்படின்னா கையில் ஒரு கைத்தொழில் இருக்கணும். அப்போது அந்த கைத்தொழில் நம்மளுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நாம் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அது நல்லபடியாக செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வராட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதன் மூலமாக நம்ம திறமையை நிரூபித்தோம்னா நம்மளுக்கு பெரிய ஆர்டர்ஸ் வரும். இப்படி இது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது, கம்மியான ஃபீஸ் முதல்ல வாங்கி நம்ம அதுக்கப்புறம் தைச்சி கொடுத்து அவங்களுக்கு நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க நம்மளை நம்பி அவங்களுடைய துணியை தருவாங்க. ஏன்னா யாருமே டக்குன்னு சரி, நன்றி, வணக்கம். பெண்களின் வாழ்க்கையில் முயலுங்கள், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். பாய்.